எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? குட் மார்னிங் எவ்ரி ஒன். டெய்லி வரக்கூடிய லைவ் கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷிஃப்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் 2ஓட கொஸ்டின்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து ரீசனிங் டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இந்த 22, 23, 24, 25 நீங்க வந்து எஸ்டர்டே வந்து சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஷிஃப்ட் 2ஓட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிளிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல்ல பினா பிராக்கெட்டு, ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ பிராக்கெட் வைஸா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பிராக்கெட்டை முடிக்கணும்னா இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரை முடிக்கணும். அந்த பிராக்கெட்டுக்கு உள்ள போனோம் அப்படின்னா அதுக்குள்ள இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ளேயே ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு. அந்த கர்லி பிரேஸ் பிராக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நம்ம முடிச்சு விட்டுருவோம். சோ இங்க என்ன வரும்? 2.5 இருக்கு, 2 1/2 இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 5/2 எழுதலாமா? சோ 4 கலப்பு பின்னமா இருக்கு. தகா பின்னமா மாத்தினீங்கன்னா 5/2 இருக்கும். மைனஸ் இங்க என்ன இருக்கு? 1/12 இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 12 வந்து எல்சிஎமா இருக்கும். அப்ப இங்க மேலையும் கீழையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 6 இது 13 மாறும். 30 - 1 வந்து உங்களுக்கு என்னது? 29/24 கிடைக்கும். ஓகே, கிளியரா? எஸ்டர்டே நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லல. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறோம், மேலையும் கீழையும் 6ஆல மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த -1 மைனஸ் பண்ணும்போது 29/24 கிடைக்கும். அப்ப இந்த பிராக்கெட்டை நான் முடிச்சிட்டேன். இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு 0.5 இருக்கு. ஓகே, அப்ப இது 0.5னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? இன்ட்டு 12 போடுறதுக்கு நான் 24 போட்டேன்னா ஓகே, 12க்கும் இதுக்கும் 12 இது எல்சிஎம் வந்து 12 தான் வரும். இதையும் சேர்த்து நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன். ஸோ இங்க 0.5 இருக்கா? 0.5 எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாம். அப்ப அடுத்த ஸ்டெப்ல எப்படி வரும் அப்படிங்க? உங்களுக்கு 29/24 வரும். ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்பீடா மேக்ஸ் சால்வ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து ஆட்டோமேட்டிக்காவே டக்கு டக்குன்னு அப்படி போயிட்டே இருக்கும். அதனாலதான் இங்க நான் ஃபர்ஸ்டே 29/24 போட்டேன். புரியுதா? இங்க வந்து 29/12 வந்துச்சு. இந்த 0.5 நான் 1/2 ஹாஃப்னு எழுதலாம். 29/24 கிடைக்கும். அடுத்து இங்க வெளியில என்ன இருக்கு? 1/4 இருக்கு. அப்ப இத வந்து நீங்க கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 4 + 1 5 5/4 கிடைக்கும். அப்ப 5/4 மைனஸ் இந்த வேல்யூ என்னது? 29/24. அப்போ 5/4 மைனஸ் 29/24. இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24 வந்து எல்சிஎம் கிடைக்கும். அப்போ மேலையும் கீழையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 6 are 13 இருக்கும். 30 - 29 1 கிடைச்சிரும். அப்போ 1/24. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வந்திருக்கு? 1/24 வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்க இருக்க வேல்யூவை வச்சு இங்க இருக்க வேல்யூவை இதை வச்சு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்ப இங்க 3 1/4 இருக்கு. அப்ப இதை நம்ம வந்து தகா பின்னமா மாத்துறோம்னா 12 13 13/4 கிடைக்கும். அப்போ 13/4 டிவைடட் பை 1/24 எழுதிடலாமா? அப்போ இங்க என்ன இருக்கு? ஒரு பின்னத்துக்கும் இன்னொரு பின்னத்துக்கும் இடையில நமக்கு வகுத்தல் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே எழுதிக்கணும். இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்தணும். அதுக்கப்புறம் இதை தலைகீழ போடணும். தலைகீழ போட்டோம் அப்படின்னா இங்க 24. ஓகே, சோ அப்போ உங்களுக்கு இதை கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 நாள் 4 6 4 24 கிடைக்கும். ஓகே, சோ அப்போ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 13 6 78 கிடைச்சிரும். ஓகே, அப்ப இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும் நான் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வந்திருக்கு? ஆன்சர் 78 வந்திருக்கு. அப்ப 78 divided by 5 into 1/15. 5 into 1/15 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1/3 கிடைக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணா 1/3 கிடைக்கும். அப்ப 78
டிவைடட் பை 1/3. அப்போ ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருக்கு. எந்த நம்பருக்கு கீழனாலும் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இங்க 78 டிவைடட் பை 1 இருக்கு. அப்ப இந்த 78 அப்படி எழுதிக்கோங்க. இந்த வகுத்தல பெருக்கலா மாத்திக்கோங்க. 1/3 அப்படியே எப்படி மாறும்? 3/1 மாறும். ஓகே, 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடட்டாலும் ஒண்ணுதான். அப்ப 78 இன்ட்டு 3 வந்து என்ன வரும்? 234. 8 3 24, 21 23. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 234. 234ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த ஹோம்வொர்க் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க நேத்தே பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு நான் டைம் கொடுக்கல. போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். A and B working together can do a piece of work in 6 days. B alone can do the same work in 12 days. How long will A alone take to do double the work? என்ன சொல்லிருக்காங்க? A, B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க 6 நாள் ஆகுது. B மட்டும் வேலையை பார்த்தான் அப்படின்னா 12 நாள்ல வேலையை முடிக்கிறான். A மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்தான் அப்படின்னா 2 மடங்கு வேலையை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்போ டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துருங்க. எடுத்தா என்ன வரும்? 6க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து 12 கிடைக்கும். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது? மொத்த வேலை, டோட்டல் ஒர்க். ஓகே, அப்ப இத 12 மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலனா இந்த 6 கொண்டு வந்து கீழே போட்டு கேன்சல் பண்ணி பாருங்க. இத 12 மாத்தணும்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப இது வந்து என்னது? எஃபிசியன்சி, திறன். ஓகே, A பிளஸ் B யோட திறன் எவ்வளவுன்னா 2, B யோட திறன் எவ்வளவுன்னா 1. ஓகே, B யோட திறன் எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். A and B யோட திறன் எவ்வளவுன்னா எவ்வளவு? 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவாங்க. அப்ப A யோட எஃபிஷியன்சி என்ன வரும்? A பிளஸ் B 2, B வந்து 1. அப்ப 2ல இருந்து 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா A யோட திறன் வந்து கிடைச்சிருமா? அப்ப A யோடது என்னது? 1 பார்ட். இவனோட திறன் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். அதான் A யோட திறன். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வேலையை வந்து டபுள் ஆக்கிட்டாங்க. ஓகே, சோ டோட்டல் ஒர்க் வந்து டபுள் ஆகிருச்சு. நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன இருக்கு? 12 இருக்கு. அப்ப இதை டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னவா மாறும்? டோட்டல் ஒர்க் 24 கேக் பண்ணணும். சோ டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு 12 கேக் பண்றதுதான். ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்ப வேலை டபுள் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 12 கேக் பண்ண வேண்டிய இடத்துல எத்தனை கேக் பண்ணணும்? 24 கேக் பண்ணணும். அதை யாரு தனியா பாக்குறாங்க? ஏ மட்டும் தனியா பார்த்தோம்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஏயோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு கேக் தான் பண்ணுவான். அப்ப 24 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 24 டிவைடட் பை 1, 24 டேஸ் ஆகும். 24ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல அவசரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இரு மடங்குங்கிறத பார்க்காம 12 டிவைடட் பை 1, 12 டேஸ்னு ஆன்சரை தப்பா சூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, கரெக்டா நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீட் பண்ணிடணும் எக்ஸாம்ல. அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? எ ஸ்கீம் லைக். சோ போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? டைம் அண்ட் ஒர்க்ல யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இதெல்லாம் ஹோம்வொர்க் கொஸ்டின், அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்கல. இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். A scheme like buy 6 get 4 நம்ம கடையில எல்லாம் பார்த்திருப்போம். அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வித் த சேம் MRP attracts a dash percentage discount. ஓகே, ஒரே மாதிரியான அதிகபட்ச சில்லறை விலை கொண்ட பொருட்களுக்கு 6 வாங்கினா 4 இலவசம் என்ற சலுகை திட்டம் எத்தனை சதவீத தள்ளுபடியை வழங்குகிறது? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னா ஒரு பொருளோட விலை 1 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 6 பொருள் வாங்கினா எத்தனை பொருள் இலவசம்? 4 பொருள் வந்து உங்களுக்கு இலவசம். அப்ப நீங்க டோட்டலா எத்தனை பொருள் வாங்குறீங்க? 10 பொருள் வாங்குறீங்க. ஒரு பொருளுக்கு 1 ரூபாய் அப்படின்னா 10 பொருளுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 10 ரூபாய். அப்படிதானே? ஒரு பொருளுக்கு 1 ரூபாய். இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, நீங்க 6 பொருள் வாங்கினா 4 பொருள் இலவசமா கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ நீங்க கடையில வாங்கி முடிச்சிட்டீங்கன்னா உங்க கையில எத்தனை பொருள் இருக்கும்? 6 பொருள் வாங்கியிருப்பீங்க, 4 ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. அப்ப டோட்டலா 10 பொருள் கையில இருக்கு. அப்போ ஒரு பொருளோட விலை 1 ரூபாய்னா 10 பொருளோட விலை எவ்வளவு? 10 ரூபாய். ஓகேவா? இப்ப நீங்க கடைக்காரருக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? 6 பொருள் வாங்கினா 4 பொருள் ஃப்ரீ. இந்த 4 பொருளுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம். 6 பொருளுக்கான காசை மட்டும் கொடுத்தா போதும். சோ அப்போ உங்களுக்கு இங்க என்ன வரும்? 6 பொருளுக்கான அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். சோ 6 பொருளுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளவு வரும்? 6. ஓகே, 6 ரூபீஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஓகே, அதானே எங்க கதை. ஏன்னா 4 வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் கிடைக்குது. ஓகே,
சோ அப்போ இங்க வந்து என்ன வரும் 6 rupees மட்டும் நீங்க கொடுத்தா போதும். அப்போ 10 ரூபாயில உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க 4 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. ஓகே 10ல 4 ரூபாய் மட்டும் தள்ளுபடி பண்றாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு 4 வந்து டிஸ்கவுண்ட். ஓகே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் மார்க் பிரைஸ். ஓகே 10 ரூபாயில 4 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்டு 100 போடணும். சோ 00 கட் ஆகிரும். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 40% வரும். அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 40%. 40% அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அந்த பொருளை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு பொருளோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டலா 10 பொருளோட மதிப்பு ஆனா குடுக்கிற காசு 6 ரூபாய் தான். அப்போ 4 ரூபாய். அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் 40% வரும் டிஸ்கவுண்ட். ஓகே அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே இதுவும் ஹோம்வொர்க் கொஸ்டின் தானே, நானே சால்வ் பண்ணிடுறேன். போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல எதுவும் டவுட்? ஓகே இப்போ நான் சால்வ் பண்றேன். லாஸ்ட் கொஸ்டின் ஷிஃப்ட் 1ஓட லாஸ்ட் கொஸ்டின். The amount on sum of 6,800 at 15% per annum compound interest compounded annually in 2 years will be. ஓகேவா? சோ நீங்க பேங்க்ல 6,800 ரூபாய் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு பேங்க் 15% வட்டி போடுறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 2 வருஷம் முடிவுல உங்க கையில கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படிங்கறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது பிரின்சிபல், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது டைம் பீரியட். இதுக்கு வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P × 1 + R/100 the whole power n அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ரேஷியோ மெத்தட்லயே குயிக்கா முடிச்சிடலாம். இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15%. 15% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம் 15/100 எழுதுவீங்க. சோ கட் ஆகும் 3 5 15. சோ 25 100 வரும். ஓகே சோ அப்போ உங்களுக்கு இங்க பிரின்சிபல், இங்க வந்து அமௌண்ட்னு போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறது உங்களுக்கு பிரின்சிபல், நீங்க பேங்க்ல போட்ட தொகை. மேல இருக்கிறது பேங்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி. ஓகே எத்தனை வருஷம் இங்க 2 வருஷமா? அப்ப பிரின்சிபல் 20 இருக்கா, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20, 2 20 போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் 3 ரூபாய். 20 ரூபாய் பேங்க்ல போட்டீங்கன்னா 3 ரூபாய் வட்டி போடுறாங்கன்னா உங்க கையில எவ்வளவு கிடைக்கும் 23 ரூபாய் கிடைக்கும். 2 வருஷமா? சோ அமௌண்ட்டுக்கு நேரா 2 23 போடுங்க. இங்க ஒரு 23, இங்க ஒரு 23 போடுங்க. ஓகே சோ இப்போ இத மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பீஸ் இத மல்டிப்ளை பண்ணுங்க. 20 × 20 எவ்வளவு 400. அப்ப அசல் வந்து எவ்வளவு பார்ட் 400 பார்ட். அமௌண்ட் வந்து எவ்வளவு 23. வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இதுக்காக தான். இங்க உள்ள நிறைய இடத்துல நமக்கு அந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் எல்லாமே தேவைப்படும். அப்ப 23 ஸ்கொயர் எவ்வளவு 529. ஓகேவா? இப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பேங்க்ல எவ்வளவு போட்டிருக்கோம் 6,800 ரூபாய் போட்டிருக்கோம். நம்ம பேங்க்ல போட்ட தொகை பார்ட்ல எவ்வளவு 400 பார்ட். அப்ப 400 பார்ட் 6,800 அப்படின்னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும் 20 கட் ஆகிரும். சோ 17 டைம்ஸ் போகும். ஓகே அப்போ 1 பார்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு 17. இப்போ நம்ம கையில கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு அசல் பிளஸ் வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு 529 பார்ட். 1 part 17 அப்படின்னா 529 part எவ்வளவு 529 தான் முடியும். ஆனா இங்க 2 ஆப்ஷன் 3ல இருக்கு. அப்ப மத்த 2 ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிரலாம். சோ 14 6 20, அடுத்து 35 37, 529. சோ 3998. அப்ப ஆன்சர் என்னன்னா 8993. ஆப்ஷன் சி ஐயும் எலிமினேட் பண்ணிரலாம். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு சொல்லிரலாம். ஓகே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த ஃபார்முலா படி போகாதீங்க, ரொம்ப டைம் எடுக்கும். P × 1 + R/100 the whole power n ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம். ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷியோவா மாத்தி பண்றதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த 4 क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? இது எல்லாமே ஷிஃப்ட் 1 ஹோம்வொர்க் क्वेश्चन. இந்த 4 क्वेश्चनல எதுவும் டவுட்? சோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் 2 ஓட क्वेश्चंसக்கு போயிரலாமா? ஓகே ஷிஃப்ட் 2 ஓட क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. 8976. ஆப்ஷன் வந்து 8, பி வந்து 7, சரி 8976. ஓகே ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான क्वेश्चन தான். ஒரு நிமிஷம் தான் டைம், குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைவ் கிளாஸ் டேபுக்குள்ள போனீங்கன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும், அதுல நீங்க பாத்துக்கலாம். லைவ் கிளாஸஸை வந்து லைவாவே அட்டன் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி மொத்தமா பல்கா வச்சுட்டு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். டெய்லி ஒரு 1 hour கரெக்டா ஒரு 1 hour பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய கான்செப்ட் இதுல வந்து புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷனா இருக்கும். நம்ம வெறும் மேக்ஸ் மட்டும் கொண்டு போக போறதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே லைவ்ல கொண்டு போக போறோம். பிராக்டிஸ் பண்ணாதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? 1 minute முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Two pipes A and B can fill a tank in 18 hours, 24 hours respectively. If both the pipes are open simultaneously, after how much time should pipe A be closed so that the tank is full in 16 hours? A மற்றும் B ஆகிய இரு குழாய்கள் முறையே 18 மணி நேரம் மற்றும் 24 மணி நேரங்களில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். A 18 மணி நேரத்துல தொட்டியை நிரப்போம், B 24 மணி நேரத்துல தொட்டியை நிரப்போம். இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி 16 மணி நேரத்தில் முழுமையாக நிரம்புவதற்கு குழாய் ஏ எவ்வளவு நேரத்திற்கு பிறகு மூடப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டையும் ஒரே நேரத்துல திறக்கிறாங்க. சோ 16 மணி நேரத்துல தொட்டியை வந்து ஃபில் பண்ணணும். குழாய் ஏ வந்து எந்த டைம்ல மூடணும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏ வந்து 18 மணி நேரத்துல முடிக்கி, பி வந்து 24 மணி நேரத்துல முடிக்கும். வழக்கம் போல ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன வரும்? 72 வரும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுங்க. 18ஆல டிவைட் ஆகாது. டபுள் பண்ணுங்க, டிவைட் ஆகாது. ட்ரிபிள் பண்ணா 72 வரும். 72 18ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இதுதான் எல்சிஎம்னு சொல்லிடலாம். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க். 18 72 மாத்தணும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 24 72 மாத்தணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ ஏ வந்து எப்போ வந்து மூடணும், எப்போ வந்து ஏ குழாய அடைக்கணும்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க. both the pipes are open simultaneously. After how much time should pipe A be closed so that the tank is full in 16 hours? இப்போ பைப் ஏ ஓடிக்கிட்டு இருக்கு, பைப் பி ஓடிக்கிட்டு இருக்கு. பைப் ஏ வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா பி வந்து தொட்டிய எவ்வளவு மணி நேரத்துல ஃபில் பண்ணும் அப்படின்னா 16 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. ஓகே, பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்ணுவான். ஓகேவா? அப்ப 16 ஹவர்ஸ்ல எவ்வளவு பண்ணுவாங்க? பி 1 மணி நேரத்துக்கு அவன் 3 கேக் பண்றான்னு வச்சுக்கோங்க. இல்ல 1 மணி நேரத்துக்கு 3ங்க கூடிய அளவுக்கு அது தொட்டிய ஃபில் பண்ணுது. அப்ப 16 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு ஃபில் பண்ணும்? 16 × 3 48ங்க கூடிய அளவுக்கு அது தொட்டிய ஃபில் பண்ணும். யாரு? பி வந்து ஃபில் பண்ணுவான். ஓகேவா? ஏன்னா ஏ குழாயை அடைச்ச பிறகு பி வந்து என்ன பண்றான்? 16 மணி நேரத்துல தொட்டியை வந்து நிரப்புறான். ஓகே, ஏ அடைச்ச பிறகு 16 மணி நேரத்துல தொட்டி நிரம்புதுன்னா என்ன அர்த்தம்? பி தான் அந்த தொட்டியை ஃபில் பண்ணுவான். ஏயும் பியும் தான் வேலை பார்க்காங்க. ஏ குழாய அடைச்சாச்சு. அப்போ அந்த 16 மணி நேரத்துல தொட்டி நிரம்புது அப்படின்னா பி தான் அந்த வேலையை பார்ப்பான். ஓகே, அப்போ 16 3 48. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 72. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 72. ஓகே, அந்த 72ல பி வந்து என்ன பண்றான்? 48ங்கிற வேலையை முடிச்சிட்டான். அப்ப மீதி இருக்க வேலை என்னது? 72 டிவைடட் பை 48. 12ல 8 போச்சுன்னா 4. இங்க என்ன இருக்கும்? 6. 6ல 4 போனா 2. 24. ஓகே, அப்ப அந்த 24ங்கிற வேலையை யாரு பார்த்திருப்பாங்க? ஏ தான் பார்த்திருப்பான். அப்படிதானே? சோ அப்ப அந்த 24ங்கிற பி வந்து 16 மணி நேரம் வேலை பார்த்திருக்கான். அப்ப அவனோட வேலை 48. இங்க மொத்த வேலை 72. அந்த 72ல 48 போச்சுன்னா மீதி 24. அப்ப அந்த 24
நாளுங்கிற வேலையை யாரு பார்த்துட்டு போயிருப்பான்? ஏ தான் பார்த்துட்டு போயிருப்பான். ஏயோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 4 கேக் பண்ணுவான். இங்க 24 இருக்கு. அப்ப எவ்வளவு நேரத்துல பண்ணி முடிப்பான்? 24/4 6 hours. ஓகேவா? அப்ப அந்த 24ங்கிற ஒர்க்கை அவன் எவ்வளவு நேரத்துல பார்த்து முடிச்சிருப்பான்? 6 ஹவர்ஸ்ல பார்த்து முடிச்சிருப்பான். அப்ப அந்த 24ங்கிற ஒர்க் அவன் பார்த்து முடிச்சோடனே அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப ஏ வந்து எவ்வளவு நேரத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க? 6 ஹவர்ஸ்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 6 ஹவர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? இந்த क्वेश्चनல எதுவும் டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்? அடுத்த क्वेश्चन போயிரோமா? சோ டவுட் இருந்தா சொல்லுங்க. லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. சோ இது லாஸ்ட் மினிட்ல 75 டேஸ்க்கு ரிவிஷனா இருக்கும். பெர்ஃபெக்ட்டான ரிவிஷனா இருக்கும். சோ கரெக்டா क्वेश्चनல டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन. டவுட் இருந்தா சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா ரயில்வேல இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேக்குறாங்க. ஆப்ஷன் பாத்துட்டீங்களா? 673365. பி வந்து 675800. சி வந்து 675900. ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய क्वेश्चंस நாம டிஸ்கஸ் பண்ண முடியும். எல்லாரையும் விட நாம யூனிக்கா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அட் த சேம் டைம் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணணும். ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் போட முடியாது. ஆனா ஸ்மார்ட்டாவும் யோசிக்காம வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஸோ ரெண்டையும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜில போட்டீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணுங்க. இது ஈஸி தானே இந்த கொஸ்டின். கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க. ஓகே, 1 நிமிஷம் ஆகிருச்சு. நான் சால்வ் பண்ணிடவா? கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டில் உட்காந்து நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜெயந்த் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லக்ஷ்மணராஜ் ஆப்ஷன் ஏ, சூப்பர். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Market value of Amal's investment rises successively by 5% in 2021, 6% in 2022, 10% in 2023. Initial value வந்து 5,50,000. What will be its value at the end of 2023? அமல் வந்து முதலீடு செய்த சந்தை மதிப்பு 2021ல 5%, 22ல 6, 23ல 10% அப்படின்னு அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. அதோட ஆரம்ப மதிப்பு 5,50,000 இருந்துச்சுன்னா 2023ஓட இறுதியில அதோட மதிப்பு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்? 5,50,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 5% நாம வந்து எப்படி எழுதலாம்? 5/100ன்னு எழுதலாம். இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/20ன்னு எழுதலாம். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு?
5% ஃபிராக்ஷன்ல சொன்னா 1/20. அப்ப அவன் போட்டது எவ்வளவு பேங்க்ல 20 பார்ட் போட்டிருக்கான். இன்க்ரீஸ் எவ்வளவு ஆயிருக்கு 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இத 21/20 எழுதிரலாமா டைரக்டாவே 21/20 எழுதிரலாம். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இத 100 கூட ஆட் பண்ணி 105/100 போட்டு அதை கேன்சல் பண்ணி 21/20 போடுவாங்க. அதுவும் ஈஸி தான், அதுவும் ஒரு மெத்தட் தான். இல்ல டைரக்டா 5% 1/20 ஃபிராக்ஷன்ல எழுதலாம். சோ இன்க்ரீஸ்ங்கிறதுனால 20 + 1 21/20 எழுதிரலாம். அடுத்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 6% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 6% நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 6/100 எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3/15 கிடைக்கும். சோ அப்ப கேன்சல் பண்றதுக்கு இங்க ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால நாம இத 100னே வச்சுக்கிடுவோமா. ஏன்னா இத வந்து 53/15 எழுதும் போது கொஞ்சம் பாயிண்ட்ல வர மாதிரி இருக்கும். இந்த 100 அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் சில இடத்துல அப்படியே முழுசா வச்சுக்கிறது நல்லது. அதனால நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 106/100 எழுதிக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணாம 53/15 போடாம அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இங்க 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஃபிராக்ஷன்ல 1/10 எழுதிக்கலாம். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் 11/10 எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்ப இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதான் ஆன்சர். புரியுதா? இனிஷியலா போட்ட அமௌண்ட் இது. ஃபர்ஸ்ட் 5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதை 21/20 எழுதிட்டேன். ரெண்டாவது 6% 106/100 எழுதிட்டேன். அடுத்து 10% ஃபிராக்ஷன்ல 1/10 எழுதலாம். அப்புறம் அதை 11/10 எழுதிக்கலாம். இப்போ எனக்கு ஃபைனலா கையில எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும். இங்க எத்தனை ஜீரோ இருக்கு 4 ஜீரோ இருக்கா, கீழையும் 4 ஜீரோ இருக்கு. அப்படியே கட் பண்ணிடலாம். இங்க இருக்க 4 ஜீரோ, இங்க இருக்க 4 ஜீரோ கட் பண்ணிடலாம். நான் ஏன் இதை 50 மாத்தலங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்க ஜீரோ கட் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை 100 அப்படி வச்சிருந்தேன். அடுத்து இப்போ வேற ஏதாவது வழி இருக்கா 2 கட் பண்றதுக்கு? இங்க இருக்கு 53 கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 55 × 21 × 53 × 11. ஓகே, ஆன்சர் யூனிட் டிஜிட் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். யூனிட் டிஜிட் 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பியையும் சியையும் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ நாம ஆப்ஷன் ஏடி இருக்கு, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன் 55ஐயும் 53ஐயும் மல்டிப்ளை பண்றேன். 55 53 5 3 15 15 25 6 6 5 11 41. ஓகே, 25 25 4 29. ஸோ 29 15 கிடைச்சிருக்கு. 29 15 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்து 21 மல்டிப்ளை பண்ணணும். இது கூட 21னா 29 15 அடுத்து டபுள் பண்ணணும். 5 2 10 3 18 4 1 5. ஓகே, ஸோ அப்போ அடுத்து என்ன வரும் 5 1 2 10 11 6. அடுத்து 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? 11ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு உட்காந்து 11 எழுதி மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அதே இதை 61215 61215 எழுதிக்கலாம். அப்படிதான் எழுதிட்டு ஆட் பண்ணோம்னா 5 6 3 3. ஸோ 33 65 முடியணும் ஆன்சர். 33 65 முடிகிறது ஆப்ஷன் ஏல தான். அப்ப ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடலாம் ஆன்சர். ஓகே, இங்க வந்து 53 65 முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஸோ அப்போ 67 33 65 இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 6,73,365ங்கிறது ஆப்ஷன் ஏ. கொஞ்சம் இந்த மல்டிபிளிகேஷன் இது எல்லாமே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்துடும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா யாருக்காவது? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போன கொஸ்டின்ல எதுவும் டவுட்? கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. சோ இதுல ஆப்ஷன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் விசிபிளா தான் இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க.
இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் இல்லையா? நார்மல் மெத்தட்ல போறத விட காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் ரேஷியோக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், மார்க் பிரைஸுக்கு என்ன எழுதுவோம்? 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணணும், லாஸ்னா மைனஸ் பண்ணணும். இதை வச்சு காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் ரேஷியோ கொண்டு வந்து ரேஷியோலே சம்ம முடிச்சிடலாம் இல்லையா? இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, அப்படிதானே? ஸோ இந்த ஷார்ட்கட்ல போட்டு காஸ்ட் பிரைஸும் மார்க் பிரைஸும் என்ன ரேஷியோன்னு கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதை வச்சு குயிக்கா முடிங்க செம்ம. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட் என்னென்ன லைவ்ல சொல்றோமோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் ரெண்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன், அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. சூப்பர். கௌஷிகா மேம் 3240 ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சந்தோஷ் 3240. ஓகே. சார்லஸ் 3240 சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க் பிரைஸுக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். ஸோ இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியாத ஸ்டூடெண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. A shopkeeper marks the price of an article 5670, 5670 ரூபாய் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. Find the cost price. If after allowing a discount of 28%, he still gains 26% on the cost price. அந்த பொருளோட மார்க் பிரைஸ் வந்து 5670. அவர் வந்து டிஸ்கவுண்ட் வந்து இதுல 28% கொடுக்குறாரு. இப்போ நம்ம புக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த 5670 இருந்து 28% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த செல்லிங் பிரைஸை 126%க்கு ஈக்குவேட் பண்ணி அதுல இருந்து 100% கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம RS அகர்வால், YCT இந்த மாதிரி புக்ல வந்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, ஷார்ட்டா இந்த சம்ம வந்து முடிக்க போறோம். இவர் 5670 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 28% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 26% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படின்னா அந்த பொருளோட உண்மையான விலை என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை 5670 என குறித்த விலையாக நிர்ணயிக்கிறார். அதோட குறித்த விலை எவ்வளவு அப்படின்னா, மார்க் பிரைஸ் எவ்வளவுன்னா 5670. 28% தள்ளுபடி கொடுக்கறாங்க. ஓகே, டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னா 28% கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்தாலுமே அவருக்கு லாபம் வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து 26% வந்து கிடைக்குது. ஓகே, பொருளோட உண்மையான விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் ரெண்டோட ரிலேஷன் என்னது? 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 28. அது 100ல இருந்து மைனஸ் பண்ணா என்ன வரும்? 72 கிடைக்கும். ஓகே, அடுத்து மார்க் பிரைஸ். மார்க் பிரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 100 பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, அப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராஃபிட்னா 100 பிளஸ் ப்ராஃபிட்னு அர்த்தம். சப்போஸ் இங்க லாஸ்ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 100 மைனஸ் லாஸ்ன்னு போடணும். ஓகே, அப்போ மார்க் பிரைஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராஃபிட்டுக்கு பதிலா கொஸ்டின்ல லாஸ் 26% கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க 100ல இருந்து இந்த 26 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி போடணும். இங்க எனக்கு ப்ராஃபிட்னு கொடுத்ததுனால நான் 100 கூட ஆட் பண்ணணும். அதுக்கு தான் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கொடுத்திருக்கேன். பிளஸ்னா ப்ராஃபிட் கூட ஆட் பண்ணுங்க, மைனஸ்னா என்ன பண்ணுங்க? 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அப்போ இங்க எவ்வளவு வரும்? 26% ப்ராஃபிட்டா? அப்போ 126 போட்டுடலாமா? 100 பிளஸ் 26 126. அப்ப என்ன வாய்ப்பாடுல கட் பண்ணலாம் நாம? இத 18 வாய்ப்பாடு வருமா? 8 7 56 126. ரைட். சோ 18 வாய்ப்பாடுல கட் பண்ணா 4 டைம்ஸ் இங்க வந்து கட் ஆகும். 4 18 72. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 18
126. ஸோ 4:7 ஈஸியா தெரிஞ்சிருச்சு. காஸ்ட் பிரைஸ் வந்து 4 பங்கு, மார்க் பிரைஸ் வந்து 7 பங்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க கொஸ்டினுக்கு வாங்க. மார்க் பிரைஸ் அமௌண்ட்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5670. மார்க் பிரைஸ் பார்ட்ல எவ்வளவு? 7 பார்ட். 7 பார்ட் 5670னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன வரும்? 8 7 56, 1 7 7 0. இதை 7 வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா 810 கிடைக்கும். அப்போ 1 பார்ட் வந்து 810. நீங்க யாரு கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் எத்தனை பார்ட்? 4 பார்ட். 1 பார்ட் 810னா 4 பார்ட் என்ன வரும்? 81 into 4 4 320. ஓகே, சோ என்ன வரும்? 324 0 3240 கிடைக்கும். சோ அப்ப அந்த பொருளோட உண்மையான விலை எவ்வளவு அப்படின்னா 3240. 3240ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா? இந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா, சிபி எம்பி கேட்டா இந்த மெத்தட் போடுங்க. எஸ்பி வந்து இதுல கேட்க மாட்டாங்க. செல்லிங் பிரைஸ் வந்து இதுல டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? செல்லிங் பிரைஸ் வந்து இதுல டைரக்டாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செல்லிங் பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா 5670 வந்து உங்களுக்கு மார்க் பிரைஸ். அப்போ இதுல வந்து 28% டிஸ்கவுண்ட்னா 5670ல டைரக்டாவே 28% என்னன்னு பார்த்து அதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். இல்லைன்னா டைரக்டாவே இதுல 72 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் தான் நம்ம வந்து இதுல கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 374க்கும் 384க்கும் இடையில எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு? பிரைம் நம்பர்னா என்னது? ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடியது. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஜெயந்த் 2 சொல்லியிருக்கீங்க. ஓகே, அது என்ன நம்பர்? அது என்ன நம்பர்ஸ்லாம்? 2 சொல்லியிருக்கீங்க, கரெக்ட் ஆன்சர் தான். என்னென்ன நம்பர்ஸ் அதையும் அப்படி டைப் பண்ணிருங்க. பிரைம் நம்பர்ஸ் ஈஸி தானே இது? 374க்கும் 384க்கும் பிரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 379 381. 381 பிரைம் நம்பர் கிடையாது. 381 பிரைம் நம்பர் இல்ல. 381 3ஆல டிவைட் ஆகும் பாருங்க. 381 வந்து பிரைம் நம்பர் இல்ல. நல்லா செக் பண்ணுங்க. 383. ஓகே, சூப்பர். 379 383 தான் பிரைம் நம்பர்ஸ் இதுல. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The number of prime numbers lying between 374 and 384. 374 மற்றும் 384 ஆகிய எண்களுக்கு இடையே அமைந்துள்ள பகா எண்கள் என்ன? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய நம்பர் தான் என்னது? பகா எண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ 17 இருக்கு அப்படின்னா 17 வந்து 1ஆல டிவைட் பண்ணலாம், 17ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ ஒன்னாலும் அந்த நம்பராலும் தன்னாலும், ஓகேவா? சோ வகுபடக்கூடியதான் பிரைம் நம்பர். அப்ப 374க்கும் 384க்கும் இடையில எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ 375 எடுங்க. 5ல முடிஞ்சிருக்கு. 374க்கு அடுத்து 375, 376, 377, 378, 379, அடுத்து 380. 380 ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். 81, 82, 83, 84. இப்ப பாருங்க 5ல முடிஞ்சிருக்கு. 5ல முடிஞ்சிருதா? 5ஆல வகுப்படும். அப்ப இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 6ல ஈவன் நம்பர்ல முடிஞ்சிருக்கு. பிரைம் நம்பர் எதுவுமே ஈவனா முடியாது. சோ அப்ப இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 377 வந்து எதால டிவைட் ஆகும்? 377 வந்து 13ஆல டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். 2 13 26. அதுக்கப்புறம் கரெக்ட் 13 into 29 இதை எழுதலாம். ஓகே,
9 டைம்ஸ் போடும்போது 117 வரும். கரெக்ட். அப்ப இது வந்து 13ஆல டிவைட் ஆகும், 13ஆலையும் டிவைட் ஆகும், 29ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 378 இது ஈவன்ல முடிஞ்சிருக்கு. சோ அப்ப இதுவும் பிரைம் நம்பர் கிடையாது. 379 வந்து பிரைம் நம்பர், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. 1ஆலையும் அந்த நம்பராலையும் தான் டிவைட் ஆகும். 380 0ல முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா இது ஈவன் நம்பர், பிரைம் நம்பர் கிடையாது. 381 இப்பதான் நான் சொன்னேன் இது 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு, அப்படிதானே? சோ அப்ப இதுவும் என்னது உங்களுக்கு பிரைம் நம்பர் கிடையாது. 382 2ல முடிஞ்சிருக்கு, ஈவன் நம்பர், பிரைம் நம்பர் கிடையாது. 384க்கு இடையில தானே, அந்த கொஸ்டினை வச்சே நாம என்ன சொல்லிடலாம், 384 எழுதாமலே விட்டுருக்கலாம். அப்படி எழுதினாலுமே 384 வந்து என்னது ஈவன் நம்பர். அப்போ ஒன்னே ஒன்னு 383 இருக்கு. அப்ப என்னென்ன நம்பர் எல்லாம் உங்களுக்கு பிரைம் நம்பர்? 379 383. அப்ப ரெண்டு நம்பர் வந்து பிரைம் நம்பர் இருக்கு. ரெண்டுங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின், 1 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். நியர்பை ஸ்கொயர் செக் பண்ணியும் ஆன்சர் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். பேப்பர் பண்ண எடுக்க வேண்டாம். tan a equal to 1. tan ஓட எந்த மதிப்பு 1? அப்ப a யோட வேல்யூ என்ன? அந்த a யோட அந்த டிகிரி வேல்யூவை அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். 2 சொல்லிருக்கீங்க, ஆனா 2 ஆன்சர் இல்ல, கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின், குயிக்கா பண்ணுங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ராங்கா ஆன்சர் பண்றீங்க. sin a plus cos a கேட்டிருக்காங்க. a யோட வேல்யூ, ஆக்சுவலா கொஸ்டினை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. tan a equal to 1 அப்படின்னா a யோட வேல்யூ என்னவா இருக்கும்? tan ஓட எந்த மதிப்பு 1? tan 45 டிகிரி 1. tan 45 டிகிரி 1னா a யோட வேல்யூ என்ன? 45 டிகிரி. ஓகே, √2. அப்ப அந்த 45 வந்து அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. sin 45 plus cos 45 1/√2 plus 1/√2 வரும். √2 எல்சிஎம் எடுத்தோம்னா 2/√2 வரும். அப்ப √2 கேன்சல் ஆகி √2 மட்டும் இருக்கும். ஆன்சர் √2. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இஃப் tan a equal to 1, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. tan a equal to 1 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இல்ல sin a equal to உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கலாம்? 1/√2 அப்படின்னு கொடுத்திருக்கலாம். இல்ல cos a equal to ஒரு வேல்யூன்னு கொடுத்திருக்கலாம். அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல 0 டிகிரி 30 டிகிரி அதுக்கெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? அந்த டேபிள்ல அந்த வேல்யூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். அதுக்கு ஷார்ட்கட்டும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். tan a equal to 1, find the value of sin a plus cos a. tan a equal to 1னா tan a equal to 1. அப்போ இந்த a யோட வேல்யூ எதுவா இருந்தா 1 இருக்கும்? அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் ஞாபகம் வரணும். tan 45 டிகிரி 1. அப்ப a யோட வேல்யூ வந்து என்னது? 45 டிகிரி. அப்படிதானே? tan 45 ஓட வேல்யூ வந்து 1. அப்ப a யோட வேல்யூ 45. இதுல கொண்டு போய் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. sin 45 plus cos 45. அப்போ sin 45 cos 45 ஓட வேல்யூ என்ன? 1/√2 1/√2. இதோட வேல்யூ 1/√2 தான். டேபிள்ல இதோட வேல்யூவும் 1/√2 தான். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? √2வை எல்சிஎம்மா எடுத்துட்டோம் அப்படின்னா 1 1 2 2/√2 இருக்கும். அப்ப ஃபிராக்ஷன்ல வந்து நமக்கு என்ன வரக்கூடாது? ரூட் வரக்கூடாது. அப்ப மேல இருக்க 2வை வந்து √2 into √2ன்னு பிரிச்சு எழுதலாம். கீழே ஒரு √2 இருக்கு, கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது √2 தான். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்னு சொல்லிடலாம். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி டேபிள் படிக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எப்படி போடுவோம் நாம? 0 டிகிரி 30 டிகிரி, அடுத்து வந்து என்ன இருக்கும்? 45 டிகிரி இருக்கும், அதுக்கப்புறம் 60 டிகிரி இருக்கும், அப்புறமா 90 டிகிரி இருக்கும். நம்ம எப்படி எழுதலாம்? 0 கால் அரை முக்கால் 1 முழுசு. ஓகேவா? அப்போ sin 0 வேல்யூ என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்க ரூட் எடுத்துருங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்ல சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததுதான். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் ரூட் போட்டு விட்டுருவோம். இதுக்கெல்லாம் ரூட் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு sin 0 வேல்யூ என்ன கிடைக்கும்? 0க்கு ரூட் எடுத்தா 0. அப்ப இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/2
2 கிடைக்கும். 1க்கு 1 4க்கு 2. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/√2. இதுக்கு ரூட் எடுத்தா √3/2. இதுக்கு ரூட் எடுத்தா 1. அப்ப sin 0 ஓட வேல்யூ 0. 30 ஓட வேல்யூ 1/2. 45 1/√2. 60 √3/2. 90 1. அடுத்து காசுக்கு எப்படி எழுதணும்? அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிரணும். 1 √3/2, அடுத்து 1/√2, அடுத்து 1/2 இங்க எழுதணும், அடுத்து 0 இங்க எழுதணும். அடுத்து tanக்கு என்ன பண்ணணும்? sin θ cos θ தான் tan θ. அப்ப இது எல்லாத்தையுமே டிவைடட் பை போட்டோம் அப்படின்னா நமக்கு tan θ ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, இந்த டேபிளோட ஷார்ட்கட் ரெக்கார்டட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். இதான் ஷார்ட்கட். மேல இந்த மாதிரி எழுதிக்கிட்டு சோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சிரும். இத ஒரு 2 டைம் இந்த மாதிரி எழுதி இந்த வேல்யூஸ் என்ன வரும்னு எழுதி பாருங்க. ஒரு 3வது டைம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூஸ் எல்லாமே அப்படி மனப்பாடம் ஆயிரும் நமக்கு. ஓகே, எதுவும் டவுட் இருக்கா அந்த கொஸ்டின்ல? அடுத்த கொஸ்டின் போயிரோமா? போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான். அமௌண்டா வச்சு பண்ணாம ரேஷியோவா மாத்திட்டு பண்ணுங்க. 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். அமௌண்டா வச்சுட்டு பண்ணாம அதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பி. ஓகே, ஜாகிர் பி சொல்லியிருக்கீங்க. சூப்பர், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. அமௌண்டா வச்சு பண்ணாதீங்க, கால்குலேஷனுக்கு கஷ்டமா இருக்கும். பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ரேஷியோவா மாத்திட்டீங்கன்னா குயிக்கா பெர்சன்டேஜ் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க. ஓகே, சந்தோஷ் 80 சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். If an item marked at 3650 sold for 730, what is the discount percentage? ஒரு பொருளோட குறித்த விலை வந்து 3650 ரூபாய். அதுக்கு தள்ளுபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 730 ரூபாய் தள்ளுபடி கொடுக்கறாங்க. அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம புக்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க மார்க் பிரைஸ் 3650, இது வந்து 730. அப்ப 730 மேல போட்டு கீழே 3650 போட்டு இன்ட்டு 100 போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதுக்கு டிஃபரன்ஸ் ஒரு குறித்த விலை இது 730க்கு விற்கப்பட்டால் இது வந்து செல்லிங் பிரைஸ். சரி, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். இது செல்லிங் பிரைஸ், நான் அது டிஸ்கவுண்ட்னு நினைச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப கம்மியா போட்டதும் அது டிஸ்கவுண்டா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். 3650 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 730 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை மேல போட்டுட்டு இந்த மார்க் பிரைஸை கீழே போட்டுட்டு இன்ட்டு 100 போடுவீங்க. ஆன்சர் கரெக்டா தான் வரும். பட் என்னன்னா கால்குலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மார்க் பிரைஸை இங்க எழுதிக்கோங்க, செல்லிங் பிரைஸை இங்க எழுதிக்கோங்க. மார்க் பிரைஸ் 3650, செல்லிங் பிரைஸ் வந்து 730. இதை நாம எப்படி எழுதிக்கலாம்? ரேஷியோல எழுதிக்கலாம். 0 கட் பண்ணிடலாம். இங்க பாருங்க 73 இருக்கு, இங்க 365 இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல பாருங்க, யூனிட் டிஜிட் வச்சு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் கட் ஆகுற மாதிரி இருக்கா? 73 இன்ட்டு 5 போட்டோம்னா 365. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 5:1 எழுதலாமா? இது 5 டைம்ஸ் கட் ஆகும், இது 1 டைம்ஸ் கட் ஆகும். அப்போ மார்க் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் வந்து 5:1 ரேஷியோல இருக்கும். அப்போ இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தள்ளுபடி சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்ப 5 ரூபாய் அந்த பொருளோட குறித்த விலை, 1 ரூபாய் தள்ளுபடி 1 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா தள்ளுபடி எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? 4 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 4 ரூபாய். ஓகே, சோ நீங்க இப்படி பண்றதுல கால்குலேஷனுக்கு எடுக்கிற டைம் பாருங்க. இப்படி ரேஷியோவா மாத்திட்டு நாம பண்றதுல கால்குலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்குங்கிறத பாருங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜியே. எப்படி மேக்ஸ்ல எல்லாரும் 25 கொஸ்டினும் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் டைமை சேவ் பண்ணிக்கணும். அப்ப டிஸ்கவுண்ட் 4 ரூபாய், அப்ப அதை மேல போட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப யாரை கீழே போடணும்? மார்க் பிரைஸ்ல இருந்தானே டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்ப மார்க் பிரைஸ கீழே பகுதியில போட்டுறணும். சோ 4/5 இன்ட்டு 100. இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4×5 25 100. சோ 80%. 80%ங்கிறது ஆப்ஷன் பி.
கிளியரா? அப்ப தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? 80%. ஓகே, இப்ப நான் பண்ண மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. அமௌண்ட் சின்னதா இருக்கு, அப்ப இதுதான் தள்ளுபடியா இருக்குமோ அப்படின்னு கொஸ்டினை ரீட் பண்ணாம யோசிச்சிடக்கூடாது. ஓகே, கிளியரா? இந்த கொஸ்டின்ல ரேஷியோ மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போவோமா? அப்படியே கொடுத்திருக்க அமௌண்ட்டை ரேஷியோவா மாத்திருக்கோம். ரேஷியோவா மாத்திட்டு ஈஸியா கேன்சல் பண்ணி ஆன்சர் 80% கொண்டு வந்தாச்சு. அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சர்க்கம் ரேடியஸ் என்ன வரும்? a/√3. a/√3 வரும். ஸ்கொயருக்கு என்ன வரலாம்? a/2 வரும். அவ்வளவுதான், ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஆப்ஷன் பி 2:√3. ஓகே, சாகிர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கொஸ்டினை. 2:√3. ஓகே, எல்லாருமே 2:√3 தான் சொல்லியிருக்கீங்க. The side of an equilateral triangle is equal to the side of a square. ஒரு சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு. இதோட சைடு பாத்தீங்கன்னா ஏன்னு இருக்கு. ஓகே, இதோட சைடும் ஒரு ஸ்கொயரோட சைடும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஸ்கொயரோட பக்கமும் பாத்தீங்கன்னா ஏஏ. ஓகே, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்? சர்க்கம்னா என்னது? சுற்றளவு. அப்ப சர்க்கம் ரேடியஸ்னா இந்த இது. சோ இதோட சர்க்கம் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட சர்க்கம் ரேடியஸ், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சர்க்கம் ரேடியஸுக்கும் இந்த ஸ்கொயரோட என்ன ரேடியஸ்? சர்க்கமா? இன்னர் ரேடியஸ், இன் ரேடியஸ். ஓகேவா? அப்போ அந்த ஸ்கொயரோட இன் ரேடியஸ்னா இது உள்பக்கமா, இதுக்கு வெளிப்பக்கமும் ஸ்கொயருக்கு வந்து உள்பக்கத்துல உள்ள ரேடியஸுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தோட பக்கம் சதுரத்தோட பக்கத்துக்கு சமம். அந்த சமபக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரத்திற்கும், நமக்கு தெரியும் சமபக்க முக்கோணத்தோட சுற்றுவட்ட ஆரம் வந்து என்ன சொல்லுவோம்? டைரக்டா நம்ம என்ன சொல்லிடலாம்? அதோட சுற்றுவட்ட ஆரம் வந்து a/√3 சொல்லிடலாம். அப்போ சதுரத்தோட உள்வட்ட ஆரம், சதுரம் வந்து உள்ள வரைஞ்சுக்கிறோம், உள்வட்ட ஆரம். ஓகே, சோ இப்போ சதுரத்தோட பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து ஏ, இது ஏனா இப்போ ஒரு சதுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ இங்க ஒரு சதுரம் வரைகிறேன், இதோட வேல்யூ ஏனா இங்க ஒரு கோடு போடுறேன், அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏ. இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இன்னொரு கோடு போடுறேன், அதுவும் 5 சென்டிமீட்டர். இன்னொரு கோடு, அதுவும் 5 சென்டிமீட்டர். அப்ப இது வட்டத்தோட மையம்னு வச்சுக்கலாம். மேல இருந்து நான் ஒரு கோடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏயா இருந்துச்சுன்னா இதுவும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஏயா தான் இருக்கும். ஓகே, இதுவும் என்னவா இருக்கும்? ஏயா தான் இருக்கும். எனக்கு உள்வட்ட ஆரம் கேட்டிருக்காங்க. வட்டத்துல மையத்துல இருந்து இங்க கோடு போட்டோம் அப்படின்னா அது ஆரம், அதே இங்க இருந்து நாம கோடு போட்டோம்னா அது விட்டம், டயாமீட்டர். ஓகே, அப்ப எனக்கு ரேடியஸ் தான் வேணும். அப்ப ரேடியஸ்னா எனக்கு என்ன வரும்? a/2 வருமா? இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு ஏனா ரேடியஸ் எனக்கு என்னது? a/2. அப்ப இதோட வேல்யூ என்னது? ரேடியஸ் a/2ன்னு சொல்லிடலாம். அப்ப இது
a/2. ஓகே, எனக்கு இதோட ரேடியஸ் வந்து a/√3, இதோட ரேடியஸ் வந்து a/2. ரெண்டுக்கும் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. a கட் ஆகிரும், இந்த 2 இங்க வந்துரும், இந்த 3 இங்க போயிரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2:√3 கிடைக்கும். ஓகே, அப்போ இதோட சர்க்கம் ரேடியஸுக்கும் அதோட இன்னர் ரேடியஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 2:√3. 2:√3ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. ஒரு ஷிஃப்டோட கொஸ்டினை 1 மணி நேரத்துல சால்வ் பண்ணிடலாம்னு நான் எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலா 2 நாள் ஆகுது ஒரு ஷிஃப்டோட 25 கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்பீடா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் நாம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு டெஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்டிபிசியோட 24 ஷிஃப்ட், கிராஜுவேட்டோட 24 ஷிஃப்டோட கொஸ்டினும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. அதையும் டீம் வந்து சொல்யூஷன் எல்லாமே கண்டுபிடிச்சு டெஸ்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசி யூஜியோடது, அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை ஷிஃப்ட் கிடைக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 13-40 ஷிஃப்ட்டுக்கு மேல கிடைக்கும். அதையும் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க டெஸ்டா. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகிரும். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் டைம் ஆகும். நீங்க ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸோட எல்லா ஷிஃப்டையும் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ஐடியா கிடைச்சிரும். கேட்ட கொஸ்டினே தான் வேற வேற விதமா கேட்டிருப்பாங்க. சிலபஸ் முடிச்சா மட்டும் போதாது, பிராக்டிஸ் தான். எவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பர். ஜாகிர் 21 சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சின்னதா ஒரு படம் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஈஸியா இருக்கும். கீழே வந்து அந்த அரைக்கோளம், மேல வந்து அந்த கூம்பு, ஹெமிஸ்பியருக்கு மேல கோன் வர மாதிரி படம் வரைஞ்சிட்டீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சிரும். இப்போ இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A toy is in the form of a cone mounted on a hemisphere, both having the same radius of 7 cm. If the volume of the conical part is equal to the volume of the hemispherical part, what is the total height of the toy? ஒரு பொம்மையானது அரைக்கோளத்தின் மேல் கூம்பு பொருத்தப்பட்ட வடிவில் உள்ளது. ஒரு பொம்மை இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த லைனை ரீட் பண்ணோடனே தெரிஞ்சிருக்கும். இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி, இந்த தலையாட்டி பொம்மை மாதிரி வரும். கொஞ்சம் ஒரு அரைக்கோளம் இருக்கு, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. அந்த ஹெமிஸ்பியருக்கு மேல ஒரு கூம்பு இருக்காம். ஹெமிஸ்பியருக்கு மேல ஒரு கூம்பு இருக்க மாதிரி இது அரைக்கோளம். அதுக்கு மேல அப்படியே ஒரு கூம்பு வர மாதிரி. ஓகே, இந்த மாதிரி தான் அந்த பொம்மை இருக்கு. இரண்டின் ஆரமும் சமம். எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஆரம் பாத்தீங்க அப்படின்னா இது கூம்போட ஆரமும் 7 சென்டிமீட்டர் தான். ஓகே, அரைக்கோளத்தோட ஆரமும் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அரைக்கோளத்தோட ஆரமும் உங்களுக்கு எவ்வளவு?
7 சென்டிமீட்டர். ஓகே. சோ இப்போ இது 7னா இப்போ அரைக்கோளத்துல இது 7னா இதுவும் நாம என்ன சொல்லலாம் 7 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அப்படிதானே? ஏன்னா இது அரைக்கோளம். இப்போ ஒரு கோளம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதுல பாதி. அப்போ இது மையம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 7, இது ரேடியஸ் 7னா இதுக்கு கீழேயும் 7 தான் இருக்கும். அப்ப அரைக்கோளத்துல இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது புரிஞ்சிருச்சா? இங்க ஏன் மேம் 7 போட்டீங்க அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எதுக்கு போட்டிருக்கேன்னு புரியுதா? இது வந்து அரைக்கோளம். ஓகே. அரைக்கோளத்துல இங்க ரேடியஸ் 7னா மையத்தோட புள்ளியில இருந்து எந்த பக்கம் நீங்க கோடு போட்டாலுமே அது வந்து எவ்வளவு இருக்கும் 7 தான் இருக்கும். அதுக்காண்டி இங்க மையத்துல இருந்து மேல கோடு போட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா கோளம் வந்து அரைக்கோளம். அந்த கோலத்துக்குள்ளதான் மையத்துல இருந்து எங்க போட்டாலும் ரேடியஸா இருக்கும். இங்க போட்டீங்கன்னா அது கூம்போட ஏரியா. ஓகே. இரண்டின் ஆரமும் சமம்னு சொல்லிட்டாங்க. கூம்பு வடிவ பகுதியின் கன அளவும் அரைக்கோள பகுதியின் கன அளவும் சமம். இதோட கன அளவு இதோட வால்யூமும் நமக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் ஆஃப் கோனோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே. அது யாருக்கு ஈக்குவல்? அரைக்கோளத்தோட கன அளவுக்கு ஈக்குவல். ஹெமிஸ்பியரோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 2/3 ஸ்பியருக்கு வந்து 4/3 பை ஆர் கியூப்னு வரும். அப்ப அதுல பாதி அப்படின்னா 2/3 பை ஆர் கியூப் தான் என்னது? அரைக்கோளத்தோட கன அளவு. இப்ப இங்கேயே நாம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டுக்குமே ரேடியஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆரை கட் பண்ணலாமா? இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆர் கியூப் இருக்கு. பை கேன்சல் பண்ணி விட்டுறலாம். 3 கேன்சல் பண்ணி விட்டுறலாம். மிச்சம் என்ன இருக்கு? இங்க எதுவுமே இல்ல, ஹச் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஹச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்டு ஆர்ன்னு கிடைக்கும். ஹச் இஸ் ஈக்குவல் டு 2r கிடைக்கும். அப்ப ஹச்ங்கிறது யாரு? ஹச்ங்கிறது இந்த கூம்போட ஹைட் தானே. இந்த கூம்போட ஹைட் தான் உங்களுக்கு என்னது? ஹச். இந்த கோன்ல பாத்தீங்கன்னா 2 ஹைட் உண்டு. இந்த ஹைட் செங்குத்து உயரம் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து சாஞ்சுகிட்டு இருக்கிறதுனால சாய் உயரம், ஸ்லாண்டிங் ஹைட்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு ஹச் 2r. ஓகே. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அந்த பொம்மையோட மொத்த உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பொம்மையோட மொத்த உயரம் எங்க இருந்து எங்க வரை இருக்கும்? இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது. இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், இதை ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த எக்ஸ்ல இருந்து ஒய் வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுதான் பொம்மையோட மொத்த உயரம். அப்ப எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் தெரியும் அளவு எவ்வளவு? 7 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்ப இந்த எக்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு தெரியணும். இசட்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ல இருந்து இசட் வரைக்கும் எனக்கு அளவு தெரியணும். அது என்னது? ஹச். ஹச் இஸ் ஈக்குவல் டு 2r தெரியும். ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? 7 சொல்லியிருந்தாங்க. அப்ப ஹச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு 7. அப்ப ஹச் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். நிறைய பேரு நம்ம உயரம்னாலே ஹச்ன்னு வச்சுதான் செஞ்சிருப்போம். அப்போ ஹச் தான் 14 வந்துருச்சுல. அப்போ பொம்மையோட ஹைட் 14 அப்படின்னு எக்ஸாம்ல சூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த தப்ப பண்ணக்கூடாது. பொம்மையோட ஹைட் கேட்டிருக்காங்க, கூம்போட ஹைட் கேட்கல. இது வந்து கோனோட ஹைட் வந்து ஹச். கோனோட ஹைட் தான் என்னது? 14 சென்டிமீட்டர். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். பொம்மையோட ஹைட் கேட்டிருக்காங்களா இல்ல அந்த கோனோட ஹைட் கேட்டிருக்காங்களா? கோனோட ஹைட்னா 14 சென்டிமீட்டர் கரெக்ட். சோ எனக்கு அந்த அந்த டாயோட ஹைட் வேணும். அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் உள்ளது. அப்போ 14 பிளஸ் 7. அப்ப எனக்கு என்ன வரும்? 21 சென்டிமீட்டர். அவசரத்துல ஆப்ஷன் பி சூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. ஓகே. அப்ப 21 சென்டிமீட்டர் தான் டாயோட ஹைட். 21ங்கிறது ஆப்ஷன் ஏ. நிறைய ஸ்டூடெண்ட் இந்த ஹச் வரைக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப திங்க் பண்ணவே வேண்டாம். கீழே இருக்கிறது அரைக்கோளம். இது 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர் தான். மைய பகுதியிலிருந்து எங்க ஒரு கோடு போட்டாலுமே அது ரேடியஸ் தான். அப்போ 7 தான். ஓகே. அப்ப கிளியரா புரிஞ்சிருச்சா? 14 பிளஸ் 7 21 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்பனாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்ல வேற இந்த லைவ் கிளாஸ்ல உள்ள டவுட்டை நீங்க நம்ம குரூப்லயும் கேட்கலாம். சோ இப்பவே கேட்டீங்கன்னா இப்பவே முடிச்சிடலாம் நம்ம டவுட்டை. சோ ஹெசிடேட் பண்ணாதீங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினையுமே ரேஷியோவா மாத்திட்டா ஈஸி. அப்படிதானே? பார்ட்னர்ஷிப்பா ரேஷியோவா கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா முடிச்சிடலாம்.
ஓகே, ஜெயந்த் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. சூப்பர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இதுல ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் சேமா இருக்கும். ஏன்னா டைம் பீரியட் வந்து சேம் தானே, 1 இயருக்கு தானே இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் சேமா வரும். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க? அமித் அண்ட் தீக்ஷா டுகெதர் இன்வெஸ்டட் 15,700 in a business. At the end of the year, out of a total profit of 6,000, Amit's share was 2,100. How much was Amit's investment? அமித் தீஷான் 2 பேர் இருக்காங்க. அவங்க பிசினஸ்ல 15,700 ரூபாய் வந்து முதலீடு பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,700. ஆண்டின் இறுதியில் கிடைத்த மொத்த லாபம் வந்து 6,000 ரூபாய். மொத்த லாபம் வந்து எவ்வளவு கிடைக்குது, ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கிடைக்கி அப்படின்னா 6,000 ரூபாய் கிடைக்கி. இதுல அமித்துக்கு போகக்கூடிய ஷேர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,100 ரூபாய் அமித்தோட ப்ராஃபிட்டா கொடுத்துறாங்க. ஓகே, அப்படின்னா அமித்தோட முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அமித்தோட ப்ராஃபிட் எவ்வளவு? 2,100 ரூபாய். ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் எழுதிக்கலாம் இங்க. அப்போ தீக்ஷாவோட ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? மொத்தம் 6,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 6,000ல 200 வந்து அமித்தோடது. அப்போ தீக்ஷாவோடது எவ்வளவு வரும்? 6 மைனஸ் 200. இல்லைன்னா எப்படி எழுதிடலாம்? 6ல 2,000 ரூபாய் போச்சுன்னா 6,000ல 2,000 போச்சுன்னா 4,000. அடுத்து ஒரு 100 மைனஸ் பண்ணுங்க, 3,900. அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். தெரியலன்னா இந்த மாதிரி மைனஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு 3,900 கிடைக்கும். அப்போ தீக்ஷாவோட ப்ராஃபிட் எவ்வளவு? 3,900. ஓகே, இப்போ நமக்கு 2 பேருமே எவ்வளவு வருஷம் முதலீடு பண்றாங்க? 1 வருஷத்துக்கு. ஏன்னா ஆண்டின் இறுதியில தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. நமக்கு என்ன தெரியும்? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு தெரியும். இங்க டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 2 பேருமே 1 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, அப்போ 1 வருஷங்கும் போது அந்த 1 போட்டுருங்க. எப்படினாலுமே சேம் டைம் பீரியட் தான் 2 பேருமே இன்வெஸ்ட் பண்றது. அப்ப 2 பேருமே சேம் டைம் பீரியட் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. சில கணக்குல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ல அமித் வந்து 5 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான், திருப்பி வித்ட்ராவல் பண்ணிடுறான், திருப்பி தீக்ஷா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் போட்டிருக்கா. அப்படி கொடுக்கும் போது நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் சேமா சொல்ல முடியாது. ஆனா இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா 1 இயர் வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க டைம் பீரியட் வந்து என்னவா இருக்கும்? டைம் பீரியட் 2 பேருக்குமே சேம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஓகே, இப்போ இந்த ப்ராஃபிட்டை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணுங்க. 0 கட் ஆகிரும். 7 3 21, 13 3 39. அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கிடைக்கி? 7:13 அப்படின்னு கிடைக்குது. இதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேம் தான். இப்பதான் கதை சொன்னேன். உங்களுக்கு டைம் பீரியட் 2 பேருக்குமே சேம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 7:13 தான். அப்போ மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 15,700 மொத்த இன்வெஸ்ட்மெண்ட். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல எவ்வளவு? 20 பார்ட். 13 பிளஸ் 7 20 பார்ட். 20 பார்ட் 15,700னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் என்ன வரும்? 785. 7 2 14, 8 2 16, 5 2 10. சோ 785. 1 பார்ட் வந்து 785. யாரோடது கேட்டிருக்காங்க? அமித்தோட முதலீடு கேட்டிருக்காங்க. அமித்தோட முதலீடு எவ்வளவு? 7 பார்ட். அப்ப 785 into 7. 5 7 35, 56 3 59, 49 5 54. சோ 5,495 தான் யாரோடது? அமித்தோட இன்வெஸ்ட்மெண்ட். இதே தீக்ஷாவோடது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 785 into 13 போட்டீங்க அப்படின்னா தீக்ஷாவோடது கிடைச்சிரும். இல்ல 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்டோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாலுமே ஈஸியா சொல்லிடலாம். 13 மைனஸ் 7 6. 6 பார்ட்டிக்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கிளியரா? இந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல எதுவும் டவுட்? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடுறீங்களா? லாஸ்ட் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, இதோட கிளாஸை முடிச்சிருவோம். அடுத்து ஒரு 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு போங்க, அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. பாசிபிள் பேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் டி தான் இருக்கு, ஆனாலும் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே அப்படி டீம் வந்து டெஸ்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே அப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நம்ம ரயில்வே ரிலீஸ் பண்ண அந்த 101 ஷிஃப்டோட பிடிஎஃப் எல்லாத்தையும் 2 டீமா வச்சு அதை கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வேர்டா கன்வெர்ட் பண்ணி அதை கரெக்டா எடுத்துட்டு இருக்காங்க டெஸ்ட்ல போடுறதுக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஆன்சரோட சேர்த்து அப்படி வருது.
ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி தானே. ரெண்டு நம்பரோட HCF 23ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கும்? 23A 23Bன்னு இருக்கும் அந்த நம்பர்ஸ். A, B வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? கோ பிரைம் டு ஈச் அதர். கோ பிரைம்னா என்ன இருக்கும்? அந்த ரெண்டுக்கும் பிரைம் நம்பர்ஸ் வந்து 1 தான் இருக்கும். அந்த ரெண்டுக்குமான அந்த என்ன சொல்ல காமன் நம்பர் 23A plus 23Bன்னு போடுவீங்க ஈக்குவல் டு 161. 23 into A plus B. ஸோ A plus B ஓட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி வரும்? 1,6, 2,5, 3,4. ஸோ 3 பாசிபிள் வேல்யூஸ் வரும். அவ்வளோதான். பேப்பர் பண்ணே இல்லாம ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. ஓகே, நான் சால்வ் பண்ணிடுறேன் அந்த கொஸ்டினை. ரொம்ப டைம் எடுக்கிறீங்க, நானே சால்வ் பண்ணிடுறேன். HCF of two numbers is 23. Their sum is 161. Possible pair of these numbers are. ரெண்டு எண்களோட மீப்போவா 23, அவற்றின் கூடுதல் 161னா சாத்தியமான ஜோடிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதோட மீப்போவா HCF வந்து 23. ரெண்டு நம்பரை வந்து A, B நாம எடுத்துக்கலாம். அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? அந்த A, Bன்னு எடுக்க முடியாது. அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? 23 HCFனா என்னது? இப்போ 2,4 இருக்குன்னா 2,4ஓட HCF உங்களுக்கு என்ன வரும்? 2 தான் அதோட HCF. ரெண்டுக்கும் பொதுவான நம்பர். ஓகே, அப்ப 23ங்கிறது அந்த இதுக்கு பொதுவான நம்பர். ஓகே, அந்த நம்பர்ஸுக்கு பொதுவான நம்பர். அப்ப அதோட மல்டிபிளா இருக்குமா? அப்ப அந்த நம்பர்ஸை 23A 23Bன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இது எல்லாமே பேசிக் தான். இப்போ HCF 23 அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா 23A 23Bன்னு இருக்கும். அதோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 161. அப்போ நமக்கு 23A plus 23B equal to 161ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல இருந்து 23 பொதுவா எடுத்தீங்கன்னா A plus B equal to 161. இதை கட் பண்ணலாம். கட் பண்ணா யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 7 டைம்ஸ் போகும். அப்ப A plus B equal to 7. அப்ப A யோட வேல்யூவையும் B யோட வேல்யூவையும் ஆட் பண்ணா 7 வரணும். என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு? 1ல இருந்து ஆரம்பிப்போமே. 1,6 1,6. அடுத்து 2 போடுங்க. 2,5 3,4. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன வரும்? 4,3 வராது. ஏன்னா ரிப்பீட் ஆகும். அப்படிதானே? இங்க ஏற்கனவே 3,4 போட்டாச்சு. அப்போ 4,3 போட வேண்டாம். அடுத்து 5 போட்டோம்னா 5,2 வரும். ஏற்கனவே போட்டாச்சு, அதனால வராது. அடுத்து 6,1 இதையும் போட வேண்டாம். ஓகே, அப்ப இதுல கோ பிரைம்ஸ் பார்க்கணும். கோ பிரைம் அதாவது பாசிபிள் பேர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாசிபிள் பேர்ஸ்னா இது ரெண்டையும் கோ பிரைம்னு சொல்லுவோம். கோ பிரைம்னா இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் வந்து என்ன இருக்கும்னா 1ன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கோ பிரைம். இப்போ நான் வந்து இப்ப 2யும் 4யும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் நான் கோ பிரைம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் எனக்கு என்ன இருக்கும்னா என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஆனா 1 மட்டும் கிடையாது, 2 இருக்கு பாருங்க. இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர். அப்ப இது வந்து எனக்கு என்ன கிடையாது? கோ பிரைம் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு 3,6 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் 1 இருக்கு. 1 மட்டும் தான் இருக்கணும். ஆனா 3யும் இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் தான். ஓகே, அப்ப இதை நான் என்ன சொல்ல முடியாது? கோ பிரைம்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த 1,6 பாருங்க, இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் என்ன வருது? 1 தான் இருக்கு. அப்ப இது வந்து கோ பிரைம், பாசிபிள் பேர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்க 2,5 இருக்கு. இதுக்கும் 1 தான், இதுக்கும் 1 தான் வரும். அப்ப எத்தனை பேர்ஸ் இருக்கு? எத்தனை பேர் வருது? 1,6 2,5 3,4. அப்ப 3 பாசிபிள் பேர்ஸ் வந்து வருது. ஓகே, 3ங்கிறது
1 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது கோ பிரைம்ஸ்னு சொல்லுவோம் அத வந்து. ஓகே, அப்ப இங்க எத்தனை இது இருக்கு? 1 2 3 பேர்ஸ் வந்து வருது. அப்ப பாசிபிள் பேர்ஸ் வந்து எத்தனை? 3ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? இந்த क्वेश्चनல எதுவும் டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? பாசிபிள் நம்பர் 2 வருதா? எதுல பாசிபிள் நம்பர் 2 வருது? 2 3 தானே வருது. என்ன क्वेश्चन கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. எதுவும் காமன் நம்பர் 2 வருதா? இல்ல பாசிபிள் பேர்ஸ் 2 வருதுன்னு சொல்லிருக்கீங்களா? எதுவும் டவுட் இருக்கா யாருக்காவது? HCFல டவுட்ஸ் இருக்கா? என்ன டவுட்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. டவுட் இருக்கா யாருக்காவது? இப்போ ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, இதோட முடிச்சிடலாமா? இன்னும் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? சாட்டர்டே சண்டே வந்து லைவ் இருக்காது. ஸோ நீங்க இன்னும் நிறைய கொஸ்டின் சாட்டர்டே சண்டேல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. மண்டே தான் அடுத்த கிளாஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால ஹோம்ஒர்க் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. 11ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிறத ஹோம்ஒர்க் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. இந்த 5 கொஸ்டினையும் நான் நம்ம குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ சால்வ் பண்ணுங்க 5 கொஸ்டினையும். அடுத்த கிளாஸ்ல நாம இதே மாதிரி ஆரம்பிக்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ்? இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல ஜென்ரலான டவுட் வேற எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருக்கா? எக்ஸாம் பத்தி ஏதாவது டவுட்? எக்ஸாம் அப்ளை பண்றதுல எதுவும் டவுட்? இல்ல ரெக்கார்டட் கிளாஸஸ் பாக்குறதுல எதுவும் டவுட்? ஸோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்க லைவ்லயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டவுட்டை. ஓகே, ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம மண்டே மீட் பண்ணலாம். இந்த 2 நாள் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல சயின்ஸ் கிளாஸும் ரீசனிங் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரீசனிங் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப ஸ்பீடா போயிடும். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். சயின்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்பீடா போயிடும். மேக்ஸ் மட்டும் தான் நீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, திருப்பியும் மண்டே பார்க்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க.